என் சாவுக்கு யாரும் காரணமும் ஏசாமி தான். சுகம் கொடுக்கல. அதனால நான் என்ன செய்வேன், நான் சாகிற ஏசாமி தான் காரணம் சொல்லி எழுதி தலைமாட்டுக்கு வச்சுட்டு செத்துருவேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்குறது பாகம் 10. யாரெல்லாம் இதற்கு முன்னாடி பாகம் 9 பார்க்கலையோ அவங்கெல்லாம் தயவாக அந்த பாகத்தை பார்த்தீங்கன்னா அதோட தொடர்ச்சி தான் இந்த பாகம் 10. பாகம் 9ஓட லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அதோடு இது வரைக்கும் நாங்கள் ரிலீஸ் பண்ண 8 பாகங்கள் ஆக மொத்தம் 9 பாகங்களை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க தயவாய் பார்க்க முடியாது அன்பாய் கேட்டுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு இன்னும் நீங்கள் ஆதரவு தாங்க. சாப்பாடெலாம் முடிஞ்சிருச்சு. சாப்பிட்ட உடனே கொஞ்சம் ரொம்ப டயர்டாயிருச்சு மத்தியானம் சாப்பாடு. ஏன்னா நாங்கள் உட்காந்து அந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எங்கள் பாடியில் இருக்க வலி என்ன, டயர்டு என்னன்னு எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அப்படியே கண்டினியூ பண்ணி போயிட்டு இருந்தோம்னா கூட பெருசாக தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி உட்காந்துட்டு நாங்கள் அடுத்து கிளம்பலாம் அப்படிங்கிறப்ப இதுதான் அந்த ஊருக்கு போகிற ஒரு முதல் மலை. இது நீங்கள் மேலே மேட்டில் ஏறிட்டு லைட்டாக இறங்கி அடுத்த மலைக்கு மறுபடியும் ஏறணும். அப்புறம் 3வது மலையில் தான் நாம் இப்போ போக வேண்டிய ஊர் இருக்கும். அதை தாண்டி ஒரு 4வது மலை, அதுக்கப்புறம் 5வது மலை. இப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 மலை நம்ம தாண்டி தான் இப்போ போக போகிறோம். இது ஐயாட்ட கேட்டோம் எவ்வளோ தூரங்க இருக்குது அப்படின்ட்டு. அது இன்னும் 1 மணி நேரம் ஸ்லோவாக நடந்தோம்னா 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும் அப்படின்னாரு. ஏன்னா ஏற்கனவே நாங்கள் குறுக்க வந்த பாதை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கூட ஆயிடுச்சு. இப்போ இங்கேருந்து நாங்கள் போகணும். சரின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பணும். போகும்போதே நீங்கள் பார்க்குறது தான் எங்களோட நிலைமை. முதல் தடவை இது வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்தடுத்து வரும்போது ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி ஐயா எப்படி கூட்டிகிட்டு போனார் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்லுவாங்கள்ல, இப்போ ஏதாவது ஊருக்கு கிளம்பினோம்னா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும், வந்துருமான்னு அப்படியே ஐயாட்ட கேட்டுக்கிட்டே போனோம். ஐயாவும் சின்ன குழந்தைக்கு சொல்கிற மாதிரி இந்தா வந்துருச்சு இப்படின்னு சொல்லி அதான் கூட்டிகிட்டு போனார். நீங்கள் இப்போ கேமராவில் பார்க்குறது பயங்கரமான மேடு. முடியல, ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஒரு மலையை தாண்டி கீழே இறங்கி மறுமலை ஏறுறோம். இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கால் ரொம்ப வலிக்குது. அவ்வையார் மாதிரி மாறிட்டேன் கடைசியில். இந்த கோடு தான் இப்போதைக்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுது எங்களுக்கு. ஆனால் எங்களுக்கு முன்னாடி போகிற ஐயா கையில் எந்த கோலும் கிடையாது, எதுவும் கிடையாது. இளம் வாலிபன் போல அவர் போகிறார். அவரே அப்படி ஓடுறாரு. அந்த ஐயாவை பார்த்தீங்கன்னா சின்ன வயசு மாதிரி குடுகுடுன்னு ஓடுறாரு. இது எல்லாமே ஆண்டவருக்காக தான். நாக்கு தள்ளுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது இதான் போல நாக்கு தள்ளுறது. நாமே ஏன்டா வந்தோம்லாம் நினைக்கல. ஆனால் இவ்வளோ கஷ்டத்தையும் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு நினைக்கும்போது தான் மனசு கேட்கல. இப்போ சொல்கிறது போல் நம்மளுடைய முன்னோர்களான ஆதி மிஷினரிஸ் ஆப்பிரிக்கா கண்டத்துலேயும் ஆசிய கண்டத்துலேயும் ஐரோப்பா கண்டத்துலேயும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இல்லையா. உண்மையான ஆண்டவர் மீதுள்ள அன்பும் அர்ப்பணிப்புள்ள அந்த வாழ்க்கையும் இல்லாத வரைக்கும் இப்படிப்பட்ட கடினமான ஊழியத்தை யாராலையுமே செய்ய முடியாது. அப்படி செஞ்சவங்க தான் நம்ம முன்னோர்களான வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே ஊழியம் பண்ண மிஷினரிகள். அதோட தொடர்ச்சியாக இன்றைக்கி அநேக இடங்களில் நடக்குது. அதில் கில்கால்லையும் இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க செய்கிறாங்க. அதனால் நம்ம யாரையும் குறைச்சோ கம்மியாகவோ பேசலை. அவ்வளோ ஒப்புக்கடத்தலோடு இவங்க பண்ணுறாங்கங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். இப்படியே போயிட்டுருந்தோம். இப்படியே போயிட்டு இருக்கும்போது எங்களை கிராஸ் பண்ணி ஒருத்தர் போனார். அவரை பார்த்தோன்னாப்பா ஏதோ ஊர் வந்துருச்சு போல அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக இருந்தால் மறுபடியும் கீழே இறங்குச்சு. இயேசுவே எப்போ நாங்கள் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் ஏதாவது ஒரு இடத்துல உட்காரலாம் அப்படின்ட்டு உட்கார போனோம். அப்படி உட்கார போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா லாங்லேருந்து இந்த ஷாட் வந்து லாங்லேருந்து எடுக்கிறோம். ஒரு வீடை கண்ணில் பார்த்துட்டோம். ரொம்ப சந்தோஷம் ஊர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போகும்போது தான் அந்த சின்ன தண்ணி மாதிரி ஓடிட்டு இருக்கிறது. இதில் இந்த கருப்பு பைப்பு தெரியுது பார்த்தீங்களா, இந்த கருப்பு பைப்பு தான் வந்து அவங்க குடி தண்ணீரை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த வீட்டுக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த கருப்பு பைப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே போனோம். அப்படி போகும்போது தான் முதல் ஒரு 3 மணி நேரம் மலையையும் ஆறையும் செங்குத்தான மலைப்பாதையையும் கடந்து நாம் வந்து பார்க்குற முதல் வீடு இதுதான். பெரிய சந்தோஷம், ஊருக்குள்ளே வந்துட்டோமே அப்படின்ட்டு. ஆனால் அதுதான் இல்லை. இதை தாண்டி இன்னும் நம்ம போகணும், மறுபடியும் மலை ஏறி இறங்கணும். அப்போ தான் அந்த ஊர் வருமா. அதோடு தான் வந்தோம். அப்படி வரும்போதே ஐயா ஒருத்தர் வெளியே நின்றுட்டு இருந்தார். அவர் இங்கே பல வருஷமாக வேலைக்கு இருக்காங்க. இங்கே ஒருத்தரோட தோட்டத்தை பார்த்துக்கிட்டு அந்த தோட்டத்தை கண்காணிச்சுக்கிட்டு இங்கே குடும்பமாக அவங்களுக்கு 2 பசங்க, அவங்க ஒய்ஃபு, அவங்களாம் அந்த வீட்டில் இருக்காங்க. அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினோம்.
அதைத்தான் நீங்கள் கேட்குறீங்க இப்போ. ஆமாம், கரண்ட் இருக்கு. கரண்ட் அது மாதத்தில் போச்சோன்னா 10 நாளைக்கு வராது, 10 நாளைக்கு இருக்கும். அப்படியா? எத்தனை வருஷமாங்க இங்கே இருக்கீங்க? நான் சின்ன பையன்லேருந்து இருக்கேன். உங்கள் அப்பா எல்லாமே இங்கே தான்? இந்த தோட்டத்துலலாம் அங்கே கல்லாமட்டில் இருந்தேன். அப்புறம் இது மெட்ராஸ் கார் வாங்கி இங்கே வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து இங்கே. ஓ, நீங்கள் தோட்டத்தை பார்த்துட்டு இங்கே தங்கிக்கிறீங்க. சரி. மெட்ராஸ் கார் வாங்கியிருக்காரா? மெட்ராஸ் பயிர் என்ன பயிருங்க ஐயா? என்னங்க என்ன பயிர்? இப்போ ஏலை, மிளகு, காப்பி. ஓகே ஓகே. மிளகு, காப்பி, ஏலக்காய். ஆமாம். அப்புறம் கொஞ்சம் எலுமிச்சி போட்டுக்கணும். பீன்ஸ் போட்டுருக்கீங்க? எலுமிச்சை போட்டுருக்கீங்க. எலுமிச்சும் வருது. பழம் பழம் இருக்குதுங்க. சூள மரம் பகுதி, சாதி மரம் என்ன ஒரு பழம்லாம் வந்து அதிகமாக வராது. யானைக்கு தான். ஆமாம், அது உங்களுக்கு சகஜமாக இருக்கனால அது ஒன்றும் பெருசாக தெரியாது இல்லையா? ஒரு டயம் வந்து ஒவ்வொன்றும் வந்து வருது. ஒவ்வொன்றும் வந்து இந்த இதுலாம் வந்து இருக்குது. ஆமாம், நாயை குழச்சி அப்புறம் நம்ம வெளியில் வந்து ரைட்டை கீட்டை அடித்தோம்னா போயிடும். லைட் அடிச்சாலே போயிடுது யானை. ஆமாம். வேறு என்னென்ன இங்கே வந்துருக்கு? இங்கே வந்து அதிகம் வந்து எருமை இருக்குது எப்போதுமே. சின்ன பையன்லேருந்து பார்த்துட்டு இருக்கேன், எருமை இருக்குது. செல்லாய் வருஷத்துக்கு ஒரு முறை வரும். எது? சென்னாய். ஓ, மான், இந்த கேளையாடு இதெல்லாம் அடிச்சு சாப்பிட்றதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை. மான் இருக்குங்களா இங்கே? இந்த டைம் அது கிடக்குதுங்க. அது பெருக்கு தானே இந்த விவசாயம் எங்களை பண்ண விடாம. ஐயோ, மான் இலிமிச்சு இதெல்லாம் அடிச்சிடுறது. ஓ, அவக்கோடைன்னு அடிச்சு. அவகோட பழமும் இருக்காங்க? அவக்கோடை இப்போதான் போட்டு பரவாயில்ல. எல்லாத்தையும் மான் எடுத்துரும். மான் அடிக்கிறதுங்க, கொம்புல அரிக்குது. கொம்பு அரிக்கிறதுனால இப்படியே அடிக்கிறது. அந்த மரம் பட்டை உறிஞ்சி காஞ்சிடும். ஓஹோ. ஆனால் அதை ஒன்று நம்ம விரட்டவும் முடியாது, அது இருக்கிற சைஸுக்கு. ஓடிடும். நம்ம நைட்டில் விரட்டுறது லைன் வருதுங்களா நைட்டில்? இல்லை, நைட்டில் போட்டுருவீங்களா? இந்த அங்கேயும் ஆமை லைன் போட்டுருவோம். குறுக்கா வராமல் இங்கிட்டு வராமல். இப்போ நைட் இது போட்டால் பயங்கர சாக்கடிக்கும். சாக்கடிக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் ஆளுங்க தொட்டால் காலி தானே இது? இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படின்னா நான் இந்த வரைக்கும் இருக்கேன். அதாங்க நல்லா அடி வாங்கியிருக்கிறேன். இல்லையா? இதில் தெரியாம கையை இழுத்தோம் அப்படி ஒரு மாதிரியா சொல்லுங்க இருக்கும் அந்த சுவிட்சில். ஆனால் பாதிப்பு வராது. பாதிப்பு இல்லை. பாதிப்புன்னா கவர்மெண்ட் விடாதுல்ல. அதான் கேட்குறேன். எப்படிங்க தனியாக பயம் இல்லாமல் இருந்துடுறீங்க இத்தனை வருஷமா? வந்து 8-10 வருஷம் ஆச்சு. சரி, வாங்க ஐயாவோட வாங்க, சர்ச்சுக்கு வாங்க. உங்களுக்காக ஜெபம் உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருக்கோம். சரி 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 சரிங்கய்யா. சரி, நல்லா பார்த்துங்களா? அதோட ஐயாட்ட பேசிட்டு நாங்கள் அடுத்து போகலாம்னு சொல்லிட்டு கிளம்புனோம். அப்படி போகிறப்ப தான் இன்னொரு விஷயத்த நாங்கள் நிறைய மரத்தில் இதை பார்த்தோம். எங்களால் புரிஞ்சுக்க முடியல, ஏன் இவ்வளோ மரங்கள் இருக்குது, இவ்வளோ மரத்துலையும் இப்படி யாரோ மனுஷன் அதை பிச்சு எடுத்த மாதிரி இருக்குது. அந்த பட்டையெல்லாம் மரங்களும் காஞ்சிக்கிட்டே இருக்குது. ஒரு அப்படியே வயசானா எப்படி நம்ம மரணத்துக்கு நேராக போகிறோமோ, நம்ம வயசானா சரீரம் எப்படி போவோமோ அந்த மாதிரி இந்த மரங்களோட இந்த பார்ட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரியாக காஞ்சிட்டு இருந்துச்சு. அப்போ தான் ஐயாட்ட கேட்டோம். அதுக்கு காரணம் அவர் சொன்னதுக்கப்புறம் ஆச்சரியமாக இருந்துச்சு அதை கேட்குறதுக்கு. இது வந்து இங்கே ஆணை குத்தி இந்த பட்டை அப்படியே குத்தி இழுத்து அப்படியே அந்த பட்டையை பிடிச்சா சாப்பிட்றேன். அந்த இவர் ஆணை குத்துறது அந்த கொம்பு. ஓகே ஓகே. அது குத்தி இப்படி குத்தி 4 பக்கம் வச்சு இந்த மரம் காஞ்சி போய் சீக்கிரத்தில். இப்படி அதை தோலை உரிச்சிட்டோம்னா மரம் காஞ்சி இப்போ பாதி காஞ்சிச்சு பார்த்தீங்களா? காஞ்சி விழுந்துரும். அப்படி 4 பட்டையில் அது காஞ்சிரும். சரி, எதுக்காக யானை அப்படி பண்ணுறீங்க? அதில் இந்த பட்டை டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு. ஓ, அதோட சாப்பாடு அது? ஆமாம், பட்டை நல்லா டேஸ்ட். உரிச்சு கீழேருந்து குத்தி இருந்தால் இங்கேருந்து அங்கே வரைக்கும் குடிச்சிட்டு பாருங்க. இந்த பக்கம் பாருங்களேன், இங்கேருந்து அங்கே வரைக்கும் குத்தி அங்கே வரைக்கும். ஓ, 4 பக்கம் குத்தி பிச்சு சாப்பிட்றோம். இந்த இங்கே வந்து பாருங்களேன், இங்கே பாருங்க, இங்கே குத்தி இங்கே வரைக்கும் அங்கே வரைக்கும் இழுத்து பார்த்தீங்களா? ஆமாம், இந்த பட்டை உரிச்சு சாப்பிட்டு அப்படியே தும்பிக்கையில் இழுத்து சாப்பிட்றோம். அந்த பட்டை இல்லைன்னா அது மரம் செத்து போயிடும். பட்டை இல்லைன்னா மரம் காஞ்சிடும். அந்த ஓட்டையா இருக்கிறதெல்லாம் தந்தத்தில் குத்து அதில் அந்த தந்தம் குத்துறது அந்த ஓட்டையில். அந்த ஓட்டை எல்லாமே. சரி சரி சரி. போன வருஷம் குத்துருது. இப்போ நம்மளெல்லாம் குத்துனா என்ன வருது? நம்மள இம்மா பெரிய மரமே ஒண்ணுமில்லாம போயிருது. நம்மள குத்தாது, குத்தி முடிஞ்சிடும். பிடிச்சி இழுத்து ஒரு மிதி பரலாம போயிடலாங்கய்யா. பிரபு, எறும்பு பயங்கர கொடுமையா இருக்குமா? கொஞ்சம் பாட்டு உட்காருங்க. எறும்புல உட்காந்துட்டீங்க, தூக்கில ஆளை பிடிச்சின்னு அப்படி பிடிச்சி கால் மேல போட்டு ஒரு பிடிச்சாங்க. இன்னும் 1/2 மணி நேரம் போகணுமா? இன்னும் 1/2 மணி நேரம் போறதுக்குள்ள கொஞ்சம் முடியல, உண்மையிலே முடியல.
ஐயா ஷாக் அடிக்காது, எங்களால் முடியல. நாங்க 3 பேர் 4 பேருமே கேமராமேன் எல்லாருமே சோர்ந்து போயிட்டோம். ஐயா மட்டும் இன்னும் ஸ்டெடியா நிக்கிறாரு. ஆண்டவர் கிருவில் அடிக்கிறீங்க. ஆண்டருக்கு இது போயில உண்மையில இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தாங்கய்யா. அதனால வந்து போயிட்டு இருந்தா சரி, அடுத்தடுத்து வந்தோம்னா பழகிருங்க. வந்துட்டு இருந்தா சரி. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களே, யாருக்குமே கஷ்டமா தான் இருக்கு. ஆரம்பத்தில் அப்படிதான் கஷ்டமா தான் இருந்திருக்கும். எனக்கு அப்படியாவும் பெருசா தெரியல. எனக்கு ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. சும்மா இருக்கிறேன். ஐயா எங்களுக்கு சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து கிளம்பணும். சரி, நல்ல ஒரு லொக்கேஷன் பார்த்தோம். இந்த இடத்த நாங்கள் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்டில் வியூவெல்லாம் நல்லா இருக்கனால ஐயாவை இங்கே வச்சு நம்ம இன்டர்வியூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சாட்சியையும் சாட்சியோடு கூட அவரோட ஊழிய பாதையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. அதை இப்போ நீங்கள் கேளுங்க. ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம்யா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், எங்களை இவ்வளோ தூரம் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்கள் சாட்சியை எங்ககிட்ட நீங்கள் பகிர்ந்துக்க போறீங்கய்யா. நீங்கள் எந்த குடும்ப பேக்ரவுண்ட்லேருந்து வந்தீங்க, எப்படி இயேசுக்குள்ளே வந்தீங்க, யார் முத உங்கள் குடும்பத்தில் இந்த இயேசுங்கிறவரை ஏற்றுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் எப்படி வல்லமையா இவ்வளோ தூரம் இப்படிப்பட்ட கிராமங்களில் உங்களோட ஊழிய பாதைகள் இருந்துச்சு அப்படிங்கிறத இப்போ உங்கள்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாங்கள் ஆசைப்படுறோங்கய்யா. சரி, நான் வந்துங்க 1979. அப்போ எனக்கு வயசு 19 வயசு. அப்போ வந்து நாங்கள் இந்து குடும்பம். சொந்த ஊருக்கு வத்தலூர் பக்கத்தில் காமக்காவட்டின்னு சொல்லி ஒரு கிராமம். அங்கேருந்து கொடைக்கானலுக்கு பிழைக்கிறதுக்கு தான் கொடைக்கானலுக்கு போனோம். அப்போ எனக்கு வயசு 16 வயசில் ஒரு வியாதி ஆரம்பிச்சிச்சு. அந்த வியாதி ஆரம்பத்தில் ஏதோ வயிற்றுக்கோளாறு மாதிரி ஆரம்பிச்சு அது பெரிய லெவலில் ஆகிப்போச்சு. அது என்னென்ன தெரியல, உடம்பு பூரா ஒரு மாதிரி ஆகிடும். திடீர்னு வயிறத்தை வலிக்கும், திடீர்னு லூஸ் மோஷன் போவேன். அது மாதிரி பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. இந்த வியாதி ஆரம்பத்தில் ஏதோ ஒரு பயந்த கோளாறுன்னு சொல்லி மந்திரம் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சு, அப்புறம் மந்திரம் பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் சாமி கும்பிட்டு எங்கள் சாமி எல்லா சாமியும் போய் கும்பிட்டு பார்த்தேன். அதுலேயும் விடுதலை கிடைக்கல. அடுத்து டாக்டரை போய் பார்த்தேன், டாக்டர்லேயும் எங்களுக்கு விடுதலை கிடைக்கல. இது 3 வருஷமாக இது மாதிரி நடக்குது. வாரத்தில் ஒரு நாள் எங்கிட்டாச்சும் தூக்கிட்டு போகிறாங்க. என் மேலே அன்பாக இருக்குன்னா என் குடும்பத்தில் வைத்தியம் பார்க்க சலிக்காமல் பார்த்தாங்க. ஆனால் இருக்க எக்ஸ்ட்ரா தான் போகுது, கொஞ்சம் கூட அதில் விடுதலையே கிடைக்கல. வைத்தியம் பார்த்து எதுவுமே விடுதலை ஆகலை. லாஸ்ட்டில் ஒரு வெள்ளைக்கார ஆஸ்பத்திரி தெப்பம்படி சொல்லி தேனிக்கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க. அங்கே போனால் சரியாக போகும்னாங்க. அங்கேயும் போய் பார்த்தா அவர் டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. மாத்திரை கொடுத்து எப்பயும் மாத்திரை கொடுத்தா அது ஒரு 4 நாளைக்கு அது ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கேன். 4 நாள் கழிச்சு அது என்ன செய்ய பலவடிக்கு எக்ஸ்ட்ரா ஆகிடும். அந்த வியாதியோட குடும்பம் நைட்டானால் 6 மணி ஆனால் கண் தெரியாது, காலை வரைக்கும் 6 மணி வரைக்குமே தெரியாது, கண் தெரியாது. பாத்ரூம்லாம் அவங்க காட்டுக்குள்ளே தான் இருப்போம், அம்மா அதை கூட்டிகிட்டு போவாங்க. இந்த மாதிரி சூழ்நிலை. அப்போ லாஸ்ட்டில் நாங்கள் சாதத்தை எடுத்து பார்த்தா 7.5 சனி இருக்கு, 7.5 வருஷத்துக்கு பிட்டா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லமே எனக்கு மனசு உடஞ்சி போய் இந்த பூமியில் 7.5 வருஷத்துக்கு கண்ணு தெரியாமல் இந்த வியாதியில் கிடக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னு தான் காட்டுக்குள்ளேருந்து இதேமாதிரி காட்டுக்குள்ளேருந்து கொடைக்கானல் பசியேற வரேன். 5 மணி நேரம் நடந்து வரேன். எங்கள் கொடைக்கானலுக்கு வந்து பசியேற இடத்துல ஏசுசாமின்னு சொல்லி 1909 நான் கேள்வியே பட்டது கிடையாது. எங்கள் கிராமத்துலேயும் கிடையாது, நான் போய் வேலை செஞ்ச இடத்துலையும் கிடையாது. ஏசுன்ற பேரை கூட நான் கேட்கல. அப்படி இருக்கும்போது எல்லா சாமி பேரும் தெரியும், ஆனால் ஏசுசாமி தெரியாது. அப்படி இருக்க சூழ்நிலை நான் போய் நான் பசியாகிறதுக்கு போகிறேன். அந்த கொடைக்கானல் பஸ் சும்மா ஒரு பேப்பர் தான் கீழே இருக்குது. அதை எடுத்து வாசிக்கலாம்ன்றது மாதிரி ஒரு எண்ணம் வந்துச்சு. அதில் எடுத்து வாசிக்கிறேன். அதில் எழுதியிருக்கு, இதை வாசிக்கிற இப்படி விரல காமிக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதை வாசிக்கும்போது இதை வாசிக்கிற நண்பா, இயேசுவே உதவி செய்யு, இந்த இடத்துல கேளு, இந்த இடத்துல இயேசுவே உதவி செய்யு கேட்டால் இந்த இடத்துல ஒரு நோய் தீருது, இந்த இடத்துல ஒரு சமாதானம் வருது, இயேசு உலகத்தில் ஒளியாக இருக்கார் அப்படின்ற வார்த்தை அதில் எழுதியிருக்கு. இந்த வார்த்தை ஒளியாக இருக்குன்ற வார்த்தை எனக்குள்ள மனசுக்குள்ளே தருது. அது இந்த இடத்துல விடுதலை அப்படி சொல்கிறேன். அப்போ நான் இப்போ சாமி கும்பிட மற்ற எதுவுமே எனக்கு தெரியாது. யார் வந்து எங்களுக்கு இயேசு பற்றி சொன்னதும் இல்லை, நான் கேட்டதும் இல்லை. நான் கும்பிட்டு என்ன கும்பிட்டேன், ஏசு சாமி எனக்கு நல்ல கண்ணு தெரியும், நல்ல சுகத்தை மட்டும் கொடுத்துட்டா நீ தான் எனக்கு குலசாமி. நான் கல்யாணம் முடித்தாலும் எங்கள் குலசாமி கேட்பாங்க, அதனால் குலசாமி ஏசு சாமி தான் சொல்லுவேன். பிள்ளை இருந்தாலும் இப்போ நம்ம சாமி ஏசு சாமி குலசாமின்னு சொல்லுவேன். எங்கள் குலசாமி தான் கேட்பாங்க, என்ன சாமி கும்பிடுங்க. அதனால் எந்த யார் கேட்டாலும் குலசாமி ஏசு சாமி தான் சொல்லுவேன். சாமி எனக்கு சோத்தை கொடுத்த சாமி முதல்ல கும்பிட்டேன். கும்பிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அது பேப்பர் கீழே போடக்கூடாதுக்கு மடித்து பாக்கெட்டில் வச்சுட்டேன். பாக்கெட்டில் வச்சுட்டு திருப்பி ஒரு சாமி கும்பிட்டேன். சாமியை தற்கொலை பண்ண முடியாது, கண்ணு தெரியாமல் போச்சு, தற்கொலை இல்லாமல் பசியார் வந்தேன். இப்போ நான் போகலை, நான் திரும்பி நேரம் வீட்டுக்கு தான் போவேன். உனக்கு 8 நாள் டைம் தரேன்,
8 நாளுக்குள்ளே நீ சுகத்தை கொடுத்துட்டாங்க, நான் சொன்னதில் மாறவே மாட்டேன் சாமி அப்படி சொல்லிட்டு அப்படி கொடுக்க தவறு நீங்கன்னு வச்சுங்க. அங்கே கிழங்கு அடிக்கிற பால்டாயில் மருந்து இருக்குது. நான் என்ன செய்வேன், அந்த மருந்து எடுத்து முதல்ல எழுதுவேன். என் சாவுக்கு யாரும் காரணமும் ஏசுசாமி தான் சுகம் கொடுக்கல, அதனால நான் என்ன செய்வேன், நான் சாகிற ஏசுசாமி தான் காரணம் சொல்லி எழுதி தலைமாட்டுக்கு வச்சுட்டு செத்துருவேன். இது எவரு ஏசுசாமி கும்பிடாதுன்னு சொல்லிட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை வச்சுட்டு கிளம்பிட்டேன். சுகம் அங்கனே ஆகி போச்சு, எனக்கு தெரியல. வரும்போது 5 மணி நேரம் நடந்து வந்தேன், போகும்போது 1.5 மணி நேரத்துக்கு வீட்டுக்கு போயிட்டேன். அன்னைக்கு போய் சாட்டா சொல்லி நிறையா இருக்குது, ஆனால் அன்னைக்கு போய் நல்லா தூங்கினேன், நல்லா சாப்பிட்டேன். நைட்டில் 1 மணிக்கு எழுந்திரிச்சு பார்த்தேன். முதல்ல இப்படி கண்ணை முடிக்கிட்ட இப்படி கண்ணை முடிக்கிட்ட இப்படி இதே மாதிரி எனக்கு 6 மணி ஆச்சுன்னா ஆள் உருவமே தெரிய பேச்சு மட்டும் தான் கேட்கும். அன்றைக்கி 1 மணிக்கு படுத்து எழுந்துச்சு, காலையில் இருந்து ஒரு 1 மணிக்கு எழுந்திரிச்சு வெளியில் வந்து பார்க்குறேன். வந்து பார்த்தா இதேமாதிரி பகலாக இருக்குது. நைட்டு 1 மணிக்கு. ஆனால் என்ன எழுந்திரிச்சு நான் நினைக்கிறேன், என்ன நம்ம கொடைக்கானல் போனால் என்ன வீட்டுக்கு வந்தேன் சாப்பிட்டேன், இப்போ என்ன ஆச்சு டயாச்சு அப்படின்னு பார்த்தா நைட்டு 1 மணி. அன்றைக்கி போன வியாதி இன்றைக்கி வரைக்கும் வரவே இல்லை. அன்றைக்கி 19 வயசு எனக்கு, இன்றைக்கி 65 வயசு, இன்றைக்கி வரைக்கும் வியாதியே வரல. எப்படி ஆண்டவர் கடைசியில் 5க்கு 10 துணி கூட இல்லாமல் இருந்தேன், நல்ல சாப்பாடு துணி கிடையாது. ஆனால் கல்யாணம் முடிச்சேன், நல்ல குழந்தை 5-6 குழந்தை ஆண்டவர் கொடுத்தாரு. சொத்து சோம்பலாம் எப்படி சம்பாதிச்சுன்னு எனக்கே தெரியாது. நான் படிக்கலை, என் பிள்ளைகளை நல்லா படித்து நல்ல வேலை இருக்காங்க. இப்போ ஒரு 10 வருஷத்துக்குள்ளே தான் ஆண்டவர் சொன்னார், நீ அன்றைக்கி எந்த நிலைமையில இருந்தேன்னு கேட்டார். நான் ஊழியத்துக்கு வரணும்னா எனக்கு தெரியாது. அப்பப்போ சபைக்கு கூட போய் வருவேன், அது பிறகு தெரிவது. அப்போ நான் என்ன செஞ்சேன், ஒரு நான் படுத்துக்கும்போது கனவு கேட்குறாரு, அன்றைக்கி நீ என்ன நிலைமையில இருந்தா? அன்றைக்கி துணி நல்ல துணி இல்லைங்க ஆண்டவரை, நல்லா சாப்பாடு இல்லை, பட்டினி பசியும் பட்டி வந்தேன், வியாதியில் கிடந்தேன், சாக போனேன். இன்னைக்கு நல்லா கேட்டது, ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ஆண்டவர்கிட்ட. அவர் சொன்ன வார்த்தை, அன்றைக்கி நீ எப்படி கிடந்தையோ அதே மாதிரி உண்மையான கடவுள் தெரியாமல் இருக்கான். நீ போய் சொல்லு, நீ போய் சொல்கிற இடத்துல நான் இருந்து கிரீசிவேன், உன்னை மாதிரி நம்புறவங்க பூரா ஆசிவிப்பேன், உன்னை மாதிரி நம்புறவங்க விடுதலை கொடுப்பேன், நீ போய் சொல்லிட்டார். இப்படி வந்ததாங்க இந்த ஊழியத்துக்கு வந்தேன். அப்போ எங்கே போகிறது என்னன்னு தெரியாது. அப்போ கொஞ்ச நாள் அங்கே ஒரு சபையில் உதவிக்காரனாக இருந்தேன். அப்புறம் அவர் ஊழியத்துக்கு அங்கிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணார். அப்புறம் என்ன செய்யுதுன்னு தெரியல, அப்படியே இருந்தேன். அப்புறம் இங்கே ஒரு பாஸ்டர் எங்களை நடத்துகிற, அது பிறகு கொஞ்சம் நடத்தின ஒரு பாஸ்டர் இருந்தார், நாதன் ஐயான்னு இருந்தார். அவர் ஒரு தச்சையில் எனக்கு ஃபோன் போட்டார், என்ன செய்யுன்னு தெரியாமல் இருக்குது, ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்ட்டு. அப்புறம் அப்படி இருக்கல, அப்புறம் அவர் கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஐயா இங்கே ஊழியத்துக்கு போக முடியல, ஊழியத்துக்கு வேணாம் தடுதல் பண்ணுறேன், ஆனால் ஊழியத்துக்கு போகிற மாதிரி எனக்கு ஏவுதலாக இருக்கு அப்படின்னு சொன்னேன். யாராச்சும் இந்த மாதிரி அறியாத ஜனங்களுக்கு போய் நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன். நீ கிழக்கால் சபைக்கு வாங்கயா, நான் அங்கே இப்போ பாஸ்டருக்கு நான் பேசுகிறேன், இங்கே அதே தரிசனம் யாரும் போக முடியாத இடத்துல போய் ஏசு சொல்லாத இடத்துக்கு தான் அனுப்புவாங்க, நீ உங்களுக்கு சரியான தரிசனம் தான் நீங்கள் வாங்கன்ட்டார். இங்கே வந்து கேட்டால் ஐயா அப்படித்தான் சொன்னார், யாரும் போக முடியாத இடத்துக்கு தான் நாங்கள் போவோம், அங்கே தான் ஊழியத்தை செய்வோம், நீங்கள் சம்மதம் வந்து அதுக்கு சேர்ந்து செய்யுங்க அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம்யா, அப்படி இடத்துக்கு தான் நான் போவேன் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் இங்கே வந்தோன்னே இங்கே தான் காமிச்சாங்க. முதல்ல வந்து ஐயா தான் காமிச்சார். அது பார்த்துட்டு அவர் சொன்னார், வாரத்தில் ஒரு நாள் போய்க்கலாம், ஆளுக்கு ஒரு நாள் தூரமாக இருக்கிறனால ஒரு ஆளாக போகிற கஷ்டம் அப்படின்னு சொன்னார். நான் ஒரு 2 டைம் வந்தேன். அப்புறம் என்ன செஞ்சேன், ஐயா நீங்கள் வர வேணாம், ஆண்டவர் சொன்னார் வந்து இங்கே ஊழியம் செய்யல, அது பாப்பம் போயிடுவோம். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ இங்கே இரு ஒரு நாளைக்கு அப்படின்னாரு. சரி, அதுலேருந்து வந்து இங்கே ஒரு நாள் தங்கிடுவேன். தங்கியிருந்து ஒரு பாத்திரம் வச்சு கஞ்சி அரிசி போட்டு காப்பிட்டு அரிசி போட்டு கஞ்சி தண்ணியை போட்டு 2 நேரம் குடிச்சிட்டு அவளோட தங்கிடுவேன். தங்கி கூட அப்படியே பார்ப்பேன். பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஆரம்பத்தில் பேசவே மாட்டாங்க கூட. குழந்தை 2-3 வருஷமாக பேசவே மாட்டாங்க. வருவேன் போவேன் பேசுவேன், ஆனால் எனக்கு கூட பேச மாட்டாங்க. அப்புறம் நான் அழுது, ஆண்டவர் என்ன அங்கே ஆண்டவரை ஊழியத்துக்கு வந்துட்டேன், எனக்கு என்னன்னு தெரியாது, ஊழியம்னா தெரியாது, வந்துட்டேன், அது சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க, என்ன செய்யுது ஆண்டவர்னு. அப்புறம் ஆண்டவர் ஒரு ஆதிவாசி ஒருத்தர் என்ன செஞ்சார், ஐயா தகரத்தில் கல் விழுகுது ஞாயிற்று 1 மணிக்கு, அது வராத அளவுக்கு மந்திரிச்சு விடுங்க அப்படின்னாரு. அந்த ஐயா சொன்னார். நான் சொன்னேன், யாராச்சும் தூக்கி தகரத்தில் போடுவாங்க, அதை போய்கிட்டு மந்திரிக்கு என்ன ஐயா சொல்லுவீங்க அப்படின்னு. அதை நம்பவே முடியல.
முதல்ல இவர் வீட்டில் தான் அற்புதத்தை ஆயுசாப்பா செஞ்சார். இந்த ஊழியம் ஆரம்பிக்கிறதுக்கு இவர் தான் காரணம். நீ நடந்து சொல்லுங்க. நான் வந்து கல் விழுந்துச்சு, வீட்டிலேருந்து கீழே விழுந்து அப்படியே நொறுங்கி போய் அப்புறம் பாப்பிளுக்கு வந்து பூரம் கட்டியாக இருக்கும், அப்புறம் உடம்பு பூரம் கட்டியாக இருக்கும். அப்புறம் அதே மாதிரி கத்துமா அப்படியே விழுந்தமே அப்படியே அந்த பிள்ளைக்கு கிசிடும். அப்புறம் ஏசுக்காய் வந்து சிவம் பண்ணி தான் இப்போ வந்து பாப்பிளுக்கு எந்த இதுவும் இல்லாமல் இருக்குது. இது ஏதாவது மந்திரம் போய் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் பார்த்து ஒன்றும் ஆகலை. எவ்வளோ நாள் ஆச்சு? அது ஒரு வருஷம் அப்படியே தான் இருந்துச்சு. ஒரு வருஷம் அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் காற்று குணம் தான் சொன்னாங்க. காற்று குணம் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்கா? இந்த பிரச்சனை ஏசப்போ இருந்தனால இப்போ அது பிரச்சனை எதுவும் இல்லை. கல் மேலேருந்து விழுகுமா? விழுந்து கல் விழுகும். ஆனால் தகரத்தில் ஓட்டம் இருக்காங்க. கீழே விழுகாது, வீட்டுக்குள்ள உள்ள விழுது, கீழே விழுகாது, விழுந்து அப்படி நொறுங்கிடும். அவங்க உங்களுக்கு என்ன வேணும்? அவரு மகதான் இங்கே உட்காந்து இங்கே உட்காந்து அந்த வீட்டில் இருக்குது பாப்பா மக. அது கடிக்கும் கத்துமா, அப்படியே பல்லு மாதிரி பூரம் பல்லா இருக்கும். ஆனால் பல்லு பட்டுருக்குமா? பூரம் பல்லா அடிக்கிற ஆள் தெரியாது. 2 வருஷம் இதே கொடுமையாக இருக்கேன். இதை செஞ்சுட்டானுங்க. இந்த ஏசாமி கும்பிடுக்குங்க, இதை மட்டும் நீ மதிச்சு விடுங்க. அந்த ஏசாமி நம்புறீங்கன்னார். நம்பாமல் என்ன முடியல, இவங்க சொல்கிற நம்ப முடியல, நம்பாமல் இருக்க முடியல. ஆனால் பார்த்துக்கிறதுல இருக்க போகிற அவங்க ஆளுக்கு தான் இதெல்லாம் உண்மையாக நாங்கள் இருக்கும்போது பார்த்தோம். நாங்கள் எல்லாம் பார்த்தது தான் உண்மை தான் நடக்குதுன்றாங்க. அப்போ ஆண்டவரை இப்படிலாம் காரியம் இருக்குது, எனக்கு என்ன தெரியாது. ஆனால் ஒரு நாமத்தை சொல்லிட்டு போகிறேன். கல் விழக்கூடாது, அந்த தங்கச்சிக்கு கடிக்கிறது அப்படின்ற அலறவும் கூடாது, அதுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இந்த பிசாசுக்கிரியே இருக்கக்கூடாது சாமி அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு. அப்போ நான் சொன்னேன், ஐயா இயேசு மாத்திரம் நம்பிக்கை எல்லாத்தையும் நம்பினா நான் பொறுப்பாகாது. இயேசு மாத்திரம் நம்பினாங்க கண்டிப்பாக இன்றைக்கி எதுவுமே உனக்கு இருக்கா, நல்லா தூங்குவேன், கடிக்காது ஒன்று செய்ய நல்லா இருக்குமையா அப்படின்னு சொன்னேன். அவர் எனக்கு இதுலேருந்து விடுதலை கொடுத்தா நான் அவருக்கு நம்பிக்கிறேன்ட்டார். அதே மாதிரி சேவத்தை போய் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு போயிட்டு அடுத்த நாள் ஃபோன் போடுறேன். அவ்வளோ சந்தோஷம், குடும்பமே ஃபோனில் பேசுகிறாங்க. ஐயா அப்பா ஏசப்பா அவர் சொல்லிட்டு ஏசு தாத்தா இங்கே எல்லாமே சொல்லுவாங்க. ஏசப்பா ஏசு தாத்தா நல்லா இருக்கேன், ஒரு சவுண்டு இல்லை ஒன்றும் இல்லை, நல்லா தூங்கலாம், நல்லா சாப்பிட்றேன், அந்த பிள்ளைக்கு வயிற்று வலிக்கல ஒழிச்சிக்கல, யாரும் கடிக்கல ஒழிச்சில்லைன்ட்டு. அப்படி அவர் அங்கே சொல்லி அவரை கூப்பிட்டு வந்துட்டா. அங்கே நான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைடா ஏசுக்காரை கூப்பிட்டு மந்திச்சு விடியா, அவர் ஏதாவது சரி விட்டு. நான் சரி பண்ணுறதில்லப்பா, ஏசுன்ற பேர் தான் சரி பண்ணேன், நான் சும்மா வாயில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏதோ ஒன்று செஞ்சு அப்படின்னு ஆளை கூப்பிட்டு வந்தார். இப்போ ஒரு 20 குடும்பத்துக்கு மேலே வருவீங்கய்யா. அந்த அப்படி அவர் அங்கங்கே அவங்க ஆளுக்குள்ளே ஒத்து பேசி ஏதாச்சும் ஒரு காரியம்டா போய் ஏசுக்காரர்கிட்ட போய் மந்திச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லுவாங்க. அவளை கூப்பிட்டு வந்துடுவார். நான் அப்படி யாருமே கூப்பிடுவில்ல. அவள் போய் என்ன செய்வாங்க, ஒரு பிரச்சனை தான் போய் ஏசுக்காரர்கிட்ட மந்திச்சுட்டு வா, தலைவலின்னா கூட வந்துடுவாங்க, காய்ச்சல்னா வந்துடுவாங்க. அப்படி சில நேரத்தில் பிசாசெல்லாம் பிடிச்சி ஒரு 2-3 தங்கச்சிகளை பிசாசு பிடிச்சிருச்சு. அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்தோன்னே இப்போ சேமுன்னா ஆண்டவர் ரிசல்ட் தந்தார். ஒருத்தர் ரொம்ப செத்து போவார்னு நினச்சிக்கிட்டேன். அடுத்த நாள் செத்துருவேன் அவ்வளோதான் ஒரு நாள் அப்படின்னு. நான் போய் செல்வம்னு கூப்பிட்றேன். கண்ணத்தை முடிச்சு பார்க்குறாரு, வாய் வரல, அந்த அளவுக்கு படுத்தபடி கிடந்தார். அப்போ அங்கே ஒரு 10-20 பேர் அந்த வீட்டை சுற்றி அந்த ஆளை வச்சு செத்து போவார்னு எதிர்பார்த்து உட்காந்துருக்காங்க. அப்போ நான் அங்கே போய் சொன்னேன், அம்மா நீங்களே இப்படி உட்காந்துருக்கீங்க, இயேசுவை நம்புங்க, அவர் முழுசாக நம்புங்க, இந்த பையன் சாக விட மாட்டார், பொழைச்சிக்கிடுவார். நீங்களும் இயேசுவை உள்ளத்தில் சேவம் பண்ணுங்க, நானும் இப்போ இயேசுவை மன்றாடுவோம், நிச்சயமாக உயிர் கொடுத்துருவாருமா, சாகலாம் மாட்டார். ஆனால் நீங்கள் நம்பணும், எல்லாம் சேர்ந்து நம்புங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு 10 பேர் இருந்தாங்க. அவங்க முன்னால் வச்சு சொன்னேன், ஒன்றும் கொஞ்ச நேரத்துக்கு செவமாயிரும், சரியாயிரும், நாளைக்கு தம்பி நல்லா இருப்பார் அப்படின்னு சொன்னேன். அது நாங்களாம் இயேசு தான் கும்பிட்றோம். இன்றைக்கி அவன் தம்பியை மட்டும் எழுப்பி விட்ருங்கண்ணா, எழுப்புறது ஏசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேமன் ஆண்டவரை ரட்சிப்பு உம்முடையது விசுவாசம் வைக்காமல் எப்படியாவது அந்த தம்பியை ஆண்டவர் உம்மால் ஆகும், செத்த உயிரை கூட காப்பாற்றுவீங்க, எப்படி அந்த மனுஷனை எழுப்பி விடுறது நீதாப்பா, நம்பணுப்பா அப்படின்னு சொன்னேன். நம்புற மாதிரி இப்போ பெரிய காரியத்தை செய்ப்பான்னு சொல்லிட்டு செவத்தை பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்ரூம் வந்து எந்திரிச்சிட்டார். அவரை அடுத்த நாளில் வேலைக்கு போயிட்டார். அடுத்த வாரம் நான் அடுத்த நாளில் வேலைக்கு போயிட்டேன் அப்படின்னு சாட்சி சொன்னார். அதெல்லாம் எடுத்து பாய்ட்டு வச்சுக்கேன். அப்படி எல்லாம் வர ஆரம்பித்தாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், தொடர்ந்து ஆண்டவர் பிடிச்சிக்கலாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையே வராது, உங்களுக்கு சமாதானம் இருக்குது, குடும்பத்தில் நீங்கள் செய்கிற வேலை வித்தியாக ஆசீர்வாதமாக இருக்குது. இந்த பூமி வாழ்க்கை பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது, நித்தியமான வாழ்க்கை, அது இயேசு தான், நானே வழி நானே சத்தியம் ஜீவன்னு சொல்லியிருக்காரு. அந்த வழிக்கு நம்ம போகிறோம், மோட்சத்துக்கு போகிறான் தான் இயேசு தான் வழி. ஆனால் என்னையை காப்பாற்ற சாமி தான் உங்களுக்கு காப்பாற்றிருக்கு, என்னோடய திறமையில இல்லை. ஆவியா இயேசுசாமி அன்றைக்கி ரத்தம் சிந்தா இல்லை, அந்த ரத்தம் தான் உங்களை சுகமாக்கிருக்கு.
அவர் காயப்பட்டால அந்த காயம் தான் உங்களை விடுதலை ஆக்கிருக்குமா அப்படின்னு ஒவ்வொருத்துக்கும் சத்தியத்தை சொல்ல ஆரம்பித்தேன். கூட்டு சத்தியத்தை சொல்லுவேன். சொல்லி சேவத்தை பண்ணி அனுப்பிவிடுவேன். எதாக இருந்தாலும் ஏசுன்னு கூப்பிடுங்க, எந்த பிரச்சனையும் ஏசுன்னு மட்டும் சொல்லுங்கள், மற்ற எதுவும் சாயிடுச்சாக்காங்க. அப்படி நீ கூப்பிட்டு பாருங்க, சொன்னதுல பதில் கிடைக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் அவங்க இன்றைக்கி வரைக்கும் கடைப்பிடிக்கிறாங்க. ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்காங்களாம், போகும்போது காட்டு மாடு எதுக்கு வந்துருச்சான், இப்படி புதருக்குள்ளே இப்படி முடிட்டு போயிருக்காங்க. புதரில் இங்கிட்டு ஆள் வேலை முடியாது, அது மாடு போகிற பாதை. அந்த பாதையில் பூருக்காக போன மாடு மேற்கு நிற்கிது. அச்சோ இயேசுவே சத்தம் போட்டாங்க. அது மிரண்டு ஓடுதாங்க, தளர்ந்துருக்க இயேசுன்னு சொன்னாங்களாம். மற்ற யாராவது தூக்கி விட்டுருங்க, ஆனால் சொன்ன நிமித்துக்கு அது தளர்ந்துருச்சு பறந்துட்டு ஓடுதாங்கய்யா. அதை வந்து அடுத்த நாள் சாட்சி சொன்னாங்க. இந்த மாதிரி அந்த மாடெல்லாம் செஞ்சுப்பா, நாங்கள் பயந்து நாங்கள் கீழே விழுந்துட்டோம். கீழே வந்து அப்படி பாரு அது ஓடி போச்சு, அப்படி அங்கே போய் வேலை செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு அவங்க இந்த மாதிரி நிறைய காரியத்தை சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ போன வாரத்தில் ஒரு அம்மா சொல்லிச்சு, போன வாரம் வர முடியாத சூழ்நிலை, எப்பயுமே வாரம் வந்துடுவேன் பாய்ச்சிஞ்சாவன் அப்படின்ட்டு. புது வருஷம் வந்ததுனால அங்கிட்டு வர முடியாமல் ஒரு வாரம் முடியாமல் போச்சு. போனில் 2 பேர்த்துக்கு கூப்பிட்டு சேவ் பண்ணி அதோட விட்டுட்டேன், வரவே முடியல. ஆமாம், நான் போன வாரம் வரல. ஆமாம். அப்போ உங்களுக்கு என்ன நடந்துச்சு? நீங்கள் எனக்கு மேல் காலம் பதனா வந்துச்சு, தலையெல்லாம் சுத்துச்சு, கை காலெல்லாம் ஒன்றும் வேலையே செய்ய முடியல. நான் உட்காந்து வீட்டில் உட்காந்து பார்த்தேன், என்னால் முடியல. அப்புறம் போய் அந்த இயேசு கடவுள் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்து என்னை காப்பாற்று ஆண்டவரே, நீ தான் என்னை காப்பாற்றணும், இந்த பதட்டம் இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது, என் கை காலெல்லாம் நல்லா இருக்கணும், பாடுபடா. நான் உட்காந்தேன்னா என் பேத்தி பேரெல்லாம் பார்க்குறக்கு ஆள் கிடையாது, அதுகளுக்கு காசு அப்பப்போ போட்டுக்கணும், ஆண்டவரே நீ தான் என் கை கால் வழியெல்லாம் நிப்பாட்டணும்னு சொல்லி போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து வேண்டிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கனே உட்காந்துருந்து வேண்டிட்டு, நீ தான் இந்த பதட்டமெல்லாம் நிப்பாட்டணும்னு நான் இந்த ஏசு அப்பா நீ தான் காப்பாற்றணும் அப்படின்ட்டு அதுக்கிட்ட வேண்டிட்டு கொஞ்சம் நேரம் அங்கனே உட்காந்துருந்துட்டு, அதுக்கு பின்னாடி வந்து நான் வீட்டுக்கு வர பின்னாடி அப்புறம் எனக்கு என் உடம்பு என் கால் கையும் தான் நடுக்கம் எதுவுமே நான் இல்லை. அப்புறம் நல்லா இருந்துச்சு. அது மூச்சு திணறலாம், கைகால் குடைச்சல் எதுவுமே இல்லையா. சுகமாகி வீட்டுக்கு வந்தேன், நீங்கள் ஏன் வரல அப்படின்னு எல்லாம் என்னை பிடிச்சி தின்னாங்க. ஆண்டவர் ஒன்றையும் ஜோதிப்பாருமா, என்னையும் ஜோதிப்பார். நீங்கள் வந்து சேமண்டிக்கல, யார் கேட்டாலும் சேமண்ணா கேட்பார். இதுதான் யாராக இருந்தாலும் ஆலயத்துலேருந்து கேட்டால் அவர் சும்மா அனுப்ப மாட்டார், நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை பாரு. உங்களை சோதிக்காகவே இனி அங்கே நிப்பாட்டி வச்சுப்பார். இதுதான் வேறு ஒன்றும் இல்லாமல் நான் இனிமேலுக்கு தவறாமல் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ சந்தோஷமாக போகிற வாரம் சத்து பண்ணிட்டு போனேங்கய்யா. இதுதான் இன்றைக்கி வரைக்கும் நடக்குது. இது இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் தாங்க வருவேன். அடுத்த நான் நிறைய இடங்களில் ஊழியம் ஒரு 5-6 கிராமத்தில் போயிட்டு தான் இருக்கேன். நான் தான் தவறாத அந்நியாவது ஊழியத்து போயிட்டே தான் இருக்கேன், வீடு தங்க மாட்டேன். எல்லாம் போக முடியாத இடம் தான், ஆள் சுவிசேஷம் சொல்ல முடியாத இடம் தான். எல்லா இடத்துலையும் எதிர்ப்பு இருக்கும், அடிக்க வருவாங்க, சண்டை போடுவாங்க, எல்லாம் வருவாங்க. இருந்தாலும் கத்துரு ஆகினந்து என்ன ஆகினு லேசாக வேலைக்கு என் பக்கம் சப்போர்ட் பண்ண ஆள் எழுப்பி விட்டுருவார். அதெல்லாம் சொல்ல நிறையா நேரம் ஆகும். அந்த மாதிரி காரியங்களாக சாப்பிட்றது, தண்ணியில் கூட குடித்தா கூட பச்சை தண்ணியில் குளிப்பேன், பச்சை தண்ணியில் தான் குடிப்பேன். சுடு தண்ணி கிடையாது. நான் போகிற இடத்துல சுடுத்தி நீங்கள் எங்கே போகிறது? இன்றைக்கி வரையும் எனக்கு சலதோஷம் பிடிக்க கொஞ்சம் நல்லா இருக்கீங்க. அது ஊழியத்தில் பெரிய ஆதித்து சார். இப்போ ஊழியத்துக்கு நீங்கள் இப்போ நாங்களாம் சேர்ந்து வந்தோம். ஆமாங்க. இப்போ நாங்கள் இல்லாதப்பல நீங்கள் தனியாக தான் வரேன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க. ஒன்றுமே உங்களுக்கு பெருசாக பயம் இதெல்லாம் எதுவுமே தெரிஞ்சுக்காது? பயமாக இருக்காது. நாங்கள் அழகாக வந்துக்கிட்டு நான் பாட்டுக்கு ஆளு சோத்தன்னு சொல்லிட்டு வர ஏதோ ஒரு படையாக முன்னாடி வர மாதிரி இருக்குது. நீங்கள் வந்தாலும் கொஞ்சம் பேர் ஏதோ ஒரு கூட்டத்துக்குள்ளே நான் போகிற மாதிரி நான் பாட்டுக்கு வந்து கேட்பேன். தனியாக வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தனியாக வரும்போது நான் பாட்டு பேசிக்கிட்டே வருவேன். காட்டு மாடெல்லாம் இப்படி தவிட்டு போகும், மாடு இப்படி தவிட்டு போகும், கேளாடு வருவேன். இல்லை எத்தனை நாள் இப்படி காலை எடுத்து வைக்க பாம்பு மிதிக்க போனேன், பார்த்துட்டு பாம்பு தீர்ப்பு எடுத்து கல்லை வச்சு ஒரு தட்டி போட்டு வந்தேன். நல்லா இவ்வளோ பெரிய பாம்பு. பாம்புல எல்லாத்தையும் பார்த்து சந்திச்சுவேன். ஆனால் எதுவுமே நீ ஒன்றும் சேதப்படுத்தாதீங்க. அந்த மாதிரி கடவுள் எனக்கு கூட நடத்துகிறாரு. அதே மாதிரி எத்தனை கிராமம் பண்ணுறேன் நீங்கள்? மொத்தம் நான் இப்போ மொத்தம் ஒரு 10 கிராமத்துக்கு போவேன். இந்த மாதிரி தான் இருக்கும் இடமெல்லாம். கொஞ்சம் இறங்கி நடந்தாகணும். இவ்வளோ தூரம் இவ்வளோ இருக்காது. பஸ்ஸை விட்டு இறங்கி ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். ஓகே, இப்போ நம்ம வந்த தூரம் 8 கிலோமீட்டரா? இது 8 கிலோமீட்டர். திரும்பி 8 கிலோமீட்டர் கீழே இறங்கி போகணும். ஆமாம். அப்போ அங்கே நம்ம காரில் வந்து 5 கிலோமீட்டரும் நீங்கள் நடந்தே போவீங்க சமயத்தில். பைக்கு இல்லை, இப்போ கொஞ்ச நாள் பைக் இல்லை, அதனால இடையில் நடப்பேன். இல்லைன்னா எப்பயோ ஒரு நாள் நான் நடக்க முடிச்சா இல்லாட்டி பாதி இப்போ நடப்பேன், பாதிலேருந்து பைக்கில் அதெல்லாம் போகும் இந்த மாதிரி தான். ஆனால் இது 8 கிலோமீட்டர் நடந்தே ஆகும்.
ரொம்ப நன்றிங்க. இன்னும் உங்களுக்கு ஆண்டவர் ஆயுசு நாட்களை கொடுக்கணும். இன்னும் அநேகரை நீங்கள் எழுப்பணும். நீங்கள் எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேங்க. ஆண்டவர் தாங்க அதெல்லாம் பண்ணுறாரு. நன்றாரு. ஏன்லாம் ஒன்றுமே இல்லை. கண்டிப்பாக ஆண்டவர் தான். சரிங்க. எல்லாம் ரொம்ப நன்றியா. நன்றி ஆண்டவருக்கு எல்லாம் நன்றிங்க. சாட்சியெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அடுத்தும் ஐயா வந்துடுச்சான்னு கேட்டுக்கிட்டே தான் போனோம். ஆனாலும் இன்னும் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்படி நடந்து போய் அந்த இடத்துல கடைசியாக சபையை பார்த்துட்டோம். நாங்கள் இந்த ட்ராவல் பண்ணது ஒரு புதன்கிழமை. இப்போ எங்களை விட்டுட்டு மறுபடியும் ஐயா வெள்ளிக்கிழமை திருப்பி இதே பாதையில் இந்த சர்ச்சுக்கு வரணும். பாவம், உண்மையிலேயே வாரத்தில் இது 2வது தடவைங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. அதனால் ரொம்ப பெரிய அர்ப்பணிப்பான ஊழியம். கடைசியாக நாங்கள் சர்ச்சுக்கு வந்துட்டோம். இந்த சர்ச்சில் வந்து வெள்ளிக்கிழமை சாயந்தரம் அவர் வந்து தங்கி நைட்டு ஆராதனைலாம் முடிச்சுட்டு சனிக்கிழமை காலையில் திரும்பி அவரோட வீட்டுக்கு வந்துடுவார். அப்புறம் இன்னும் ஒரு 10 கிராமங்கள் அவர் போயிட்டுருக்காரு. ஏன்னா இவர் வரலைன்னா மக்கள் கண்டிப்பாக தேட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி தான் இவரை இங்கே பார்க்குறாங்க. இப்போது இதோட நம்முடைய பயணம் பார்ட் 10 முடியுது. இதுக்கப்புறம் இந்த சபையை பற்றியும் இந்த மக்களை வாழ்கிற வாழ்க்கையும் பற்றியும் பார்த்துட்டு திருப்பி நம்ம இறங்கி போகிறோம். பார்த்தீங்களா, இது பயங்கரமான பெரிய விஷயம். ஏன்னா இது வரைக்கும் வந்த பாதையோட மோசம் அப்படின்னா நீங்களே யூகிச்சிக்கங்க. அவ்வளோ கஷ்டமான ஒரு பாதை, ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் வர்றதை விட போகிறது ரொம்ப மோசம். அடுத்து பாகம் 11க்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்கன்னு விசுவாசத்தோடு நான் இந்த பாதத்தை முடிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அங்கே ஒரு ஊழிய பாதை இருக்குது. அங்கே போய் ஜனங்களை சந்திச்சுட்டு அப்படின்னு ஒரு மலை ஏறி போகணும். இதுதான் 3வது மலை பயணம். 2 மலை தாண்டிட்டோம், ஒரு ஆற்றை கடந்துட்டோம். அடுத்து 3